துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த வெலிகம பிரதேச சபையின் தலைவர் மிதிகம லசா என்ற லசந்த விக்ரமசேகர உயிரிழந்துள்ளார். அவர் இன்று காலை பிரதேச சபையில் தலைவர் நாட்காலியில் அமர்ந்திருந்த போது மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த அடையாளம் தெரியாத இரு துப்பாக்கிதாரிகள் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் படுகாயமடைந்த அவரை பிரதேச சபை அதிகாரிகள் மாத்தர பொது வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்தனர். துப்பாக்கிதாரிகள் பிரதேச சபை தலைவரிடம் கடிதம் ஒன்றில் கையொப்பம் பெறுவது போன்று பிரவேசித்து இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளதாக வந்துள்ளது. இதேவேளை துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்டு அதன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தலைவர் பதவி தொடர்பாக சர்ச்சைக்குரிய சூழ்நிலை எழுந்தது. தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அரக்கட்டா என்ற நதுன் சிந்தகவின் நெருங்கிய கூட்டாளியாக அவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தென் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் கிஸ்ஸிரி ஜெயலத்தின் நேரடி மேற்பார்வையின் கீழ் நடைபெற்று வருகின்றன. வெள்ளை நிற உடை மற்றும் கருப்பு நிற முகக்கவசத்துடன் சாதாரண நபரை போல் உடை அணிந்து வந்த துப்பாக்கிதாரி மக்களுடன் காத்திருந்துள்ளார். இதன்போது பெண்ணொருவர் தலைவரின் அலுவலகத்திற்கு சென்று கடிதம் ஒன்றில் கையெழுத்தை பெற்று வெளியில் வந்த வேளை துப்பாக்கிதாரி அலுவலகத்திற்குள் நுழைந்ததாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சூட்டுக்கு பிறகு துப்பாக்கிதாரி மோட்டார் சைக்கிளில் ஏறி தப்பிச் சென்றுள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் தலை மற்றும் கழுத்தில் பலத்த காயத்துடன் கீழே விழுந்து கிடந்த தலைவரை அங்கு கூடியிருந்தவர்கள் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்தனர். எனினும் அவர் உயிரிழந்ததாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. 38 வயதான லசந்த விக்ரமசேகர மிதிகம பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது. வெலிகம பிரதேச சபையின் தவிசாளர் அலுவலகத்தில் இருக்கும்போதே அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பு இதுதானா என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பினார். இன்று காலை வெலிகம பிரதேச சபையின் தவிசாளர் லசந்த விக்ரமசேகர் அவர்கள் அலுவலகத்தில் பொதுமக்கள் தின நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரும் வேளையில் அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. தனது கடமைகளை செய்து கொண்டிருந்த போது நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கிச் சூட்டில் பலத்த காயமடைந்த அவர் தற்போது உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். இந்த தவிசாளர் என்பவர் மக்கள் பிரதிநிதி ஒருவராவார். மக்கள் பிரதிநிதிகளால் கூட பொதுமக்கள் தின நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்ல முடியாவிட்டால் இது தேசிய பாதுகாப்பு சார்ந்த பிரச்சினை ஒன்றாக அமைந்து காணப்படுகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜெயதிச இது தொடர்பான விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் இது தொடர்பான மேலதிக விவரங்களை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சபையில் சமர்ப்பிப்பார் என்றும் தெரிவித்தார். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நிலவும் சீரற்ற காலநிலையால் இதுவரையில் 187 குடும்பங்களைச் சேர்ந்த 747 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் வீடுகள் மற்றும் வியாபார நிலையங்கள் உள்ளடங்கலாக சொத்துக்களும் சேதமடைந்துள்ளன. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு ஏற்றவாறு முன்னெச்சரிக்கையுடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி நாடளாவிய ரீதியில் நிலவும் மழை பலத்த காற்றுடன் கூடிய சீரற்ற காலநிலையின் காரணமாக கடந்த 18ஆம் தேதி தொடக்கம் நேற்று வரையான காலப்பகுதியில் மொத்தம் 187 குடும்பங்களைச் சேர்ந்த 747 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் 2 உயிரிழந்துள்ளனர். அது மாத்திரமின்றி 152 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. குறிப்பாக குர்நாகல் மாவட்டத்தில் 111 குடும்பங்களைச் சேர்ந்த 473 பேரும், அனுராதபுரம் மாவட்டத்தில் 42 குடும்பங்களைச் சேர்ந்த 153 பேரும், காலி மாவட்டத்தில் 22 குடும்பங்களைச் சேர்ந்த 76 பேரும், கேகலை மாவட்டத்தில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரும், பதுளை மாவட்டத்தில் 11 குடும்பங்களைச் சேர்ந்த 44 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோன்று குர்நாகல் மாவட்டத்தில் 111 வீடுகளும், அனுராதபுரம் மாவட்டத்தில் 31 வீடுகளும், பதுளை மாவட்டத்தில் 10 வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. அதேவேளை அனுராதபுரம் மற்றும் கேகல மாவட்டங்களில் 2 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. மேலும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேல் மாகாணம், சப்ரகமோ மாகாணம், மத்திய மாகாணம், வடமேல் மாகாணம், தென் மாகாணம், வடமாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டம் என்பன உள்ளடங்குகின்றன. இது இவ்வாறு இருக்க வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் நேற்று பிற்பகல் 2 மணிக்கு வெளியிடப்பட்ட இன்றைய தினத்திற்கான பொதுவான வானிலை முன்னறிவிப்பில் பிரகாரம் நாட்டில் சூழவுள்ள பகுதிகளில் விருத்தியடைந்த குறைந்த அழுத்த பிரதேசம் மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அதோடு மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல், தென் மற்றும் வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்வதற்கான சாத்தியம் காணப்படுவதாகவும் இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை கொழும்பில் பெய்த மழை காரணமாக கொழும்பு வீதிகளில் வாகன நெரிசல் ஏற்பட்டது. கடந்த நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக காலி பகுதியில் பல பாதைகளும் வீடுகளும் நீரில் மூழ்கியுள்ளது. பெந்தர நதியின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் அப்பகுதி நீரில் மூழ்கியுள்ளது. அக்மீமன பகுதியில் வீடொன்றின் மீது மரம் விழுந்த காரணத்தினால் வீட்டுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. பெய்து வரும் கனமழை காரணமாக ஒலுவாகுட பகுதி மழைநீரில் மூழ்கியுள்ளது.
தமுத்தேகம தமனாகம குளத்தில் நீர்மட்டம் உயர்ந்த காரணத்தினால் அனுராதபுரம் குருநாகல் வீதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. பெய்து வரும் கனமழை காரணமாக ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் 4 வான்கதவுகள் இன்னும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அங்கமுவ மற்றும் கலாவெவ நீர்த்தேக்கத்தில் 2 வான்கதவுகள் இன்னும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அதிக மழை காரணமாக தெதிர்ஓயா நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் இன்னும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அதிக மழை காரணமாக வெள்ளவாய அலிகொட்டார நீர்த்தேக்கத்தின் 3 வான்கதவுகள் இன்னும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதனால் கிரிந்து ஓயாவின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. சீரற்ற வானிலையால் நுவரெலியா ஹட்டன் A7 பிரதான வீதியில் நாடுஓயா டெஸ்போர்ட் பகுதியில் இன்று காலை மரமொன்றின் கிளை முறிந்து வீழ்ந்துள்ளது. இதனால் அவ்வீதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மரக்கிளையை அகற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு போக்குவரத்து தடையை சீர் செய்ய பணிகள் நடைபெற்று வருவதாக நாடுஓயா போலீசார் தெரிவித்துள்ளனர். நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பானதூர கர்மாந்தபுர வீதியில் கார் ஒன்று வழுக்கிச் சென்று கெரபன் கால்வாயில் கவிழ்ந்துள்ளது. விபத்து நடந்த நேரத்தில் காரில் 2 பேர் பயணம் செய்துள்ள போதும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. பின்னர் பிரதேசவாசிகள் கயிறுகளின் உதவியுடன் காரை மீட்டுள்ளனர். முன்னால் ஒரு வாகனம் வந்தபோது காரின் சாரதி பிரேக்கை மிதித்துள்ள நிலையில் மழை காரணமாக வீதி வழுக்கும் தன்மை கொண்டதால் கார் வீதியை விட்டு விலகி கெரபன் கால்வாயில் கவிழ்ந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கு அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிக்க நுகர்வோர் விவகார அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த விலை நிர்ணயம் அதன் தலைவரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் பச்சை அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை ரூபாய் 210 ஆகவும், இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் நாட்டு அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை 220 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் சம்பா அரிசி அதிகபட்ச சில்லறை விலை 230 ரூபாவாகவும், 1 கிலோகிராம் பொன்னி சம்பாவின் அதிகபட்ச விலை 240 ரூபாவாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த வர்த்தமானி அறிவிப்பில் 1 கிலோகிராம் கீரி பொன்னி சம்பாவின் அதிகபட்ச சில்லறை விலை 255 என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பிரத்யேக விஞ்ஞான பீடத்தின் 2022-23 தொகுதி மாணவர்கள் வளாகத்தில் உள்ள விடுதி வசதிகள் பற்றாக்குறைக்கு உடனடியாக தீர்வுகளை வழங்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளனர். விடுதி வசதிகள் இல்லாததால் தாங்கள் தற்போது கடுமையான சிரமங்களை எதிர்கொள்வதாகவும், இதன் விளைவாக ஒரு சிற்றுண்டி சாலையில் இரவை கழிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சவாலான சூழ்நிலைகள் இருந்தபோதும் தங்கள் கல்வி பொறுப்புகளில் உறுதியாக இருப்பதாகவும், நாளை திட்டமிடப்பட்ட விரிவுரைகளில் கலந்து கொள்ள தயாராக இருப்பதாகவும் மாணவர்கள் கூறியுள்ளனர். இந்த பிரச்சினையை நிவர்த்தி செய்வதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் மாணவர்கள் கூறியுள்ளனர். நிலைமை தமது கல்வி முன்னேற்றத்திற்கு குறிப்பிடத்தக்க தடையாக மாறியுள்ளதால் மேலும் தாமதமின்றி இந்த பிரச்சினைக்கு பொருத்தமான தீர்வுகளை வழங்குமாறு மாணவர்கள் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளனர். கைது செய்யப்பட்ட ருஹூணு பல்கலைக்கழகத்தின் விவசாய பீடத்தின் 21 மாணவர்களும் மாத்தர பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் இம்மாதம் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மாத்தர பிரதான நீதிவான் சத்துரய திசாநாயக்க நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்தார். கம்புருப்பிட்டிய மாபிளானையில் அமைந்துள்ள ருஹூணு பல்கலைக்கழக விவசாய பீடத்தின் 3ஆம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டு மாணவர்களின் இரு குழுக்களுக்கிடையே நேற்று முன்தினம் பிற்பகல் மோதல் ஏற்பட்டது. முந்தைய நாள் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியின் மதிப்பெண் தொடர்பான தகராறு இந்த சம்பவத்திற்கு காரணம் என்று தெரிவிக்கப்படுகிறது. மோதலில் காயமடைந்த 6 பல்கலைக்கழக மாணவர்கள் கம்புருப்பிட்டிய ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நிலைமையை கருத்தில் கொண்டு பல்கலைக்கழக நிர்வாகம் விவசாய பீடத்தின் 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்களை வளாகத்திலிருந்து வெளியேற்ற நடவடிக்கை எடுத்தது. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மற்றும் இலங்கைக்கான தென்கொரிய தூதுவர் மியோன்லி இடையிலான சந்திப்பொன்று பாராளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பிலும், இலங்கையின் கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் கல்வித்துறையின் டிஜிட்டல் மயமாக்கலை மேம்படுத்துவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் குளியாப்பேட்டையில் அமைக்கப்படவுள்ள புதிய தொழில்நுட்ப தேசிய கல்வியியல் கல்லூரியை அபிவிருத்தி செய்தல் தொடர்பிலும், அத்துடன் குளியாப்பேட்டையில் அமைக்கப்படவுள்ள புதிய தொழில்நுட்ப தேசிய கல்வியியல் கல்லூரியை அபிவிருத்தி செய்தல் தொடர்பிலும், தொழிற்கல்வி தொடர்பான பாடங்களை தேசிய பாடத்திட்ட ஒருங்கிணைத்தல் தொடர்பிலும், தொழில்சார் துறைகளை கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு விசேட ஆசிரியர் பயிற்சிகளை வழங்குதல் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதன்போது தென்கொரிய அரசு இலங்கையின் அபிவிருத்திக்கு தொடர்ந்தும் பங்களிப்பு வழங்கும் என இலங்கைக்கான தென்கொரிய தூதுவர் மியோன்லி தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கையின் கல்வித்துறையை விரிவுபடுத்துவதற்கு தென்கொரிய அரசு ஒத்துழைப்பு வழங்கும் எனவும் இலங்கைக்கான தென்கொரிய தூதுவர் மியோன்லி இந்த சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை பயன்படுத்தும் பயணிகளுக்கு விசேட அறிவிப்பு ஒன்று அண்மையில் பிறப்பிக்கப்பட்டிருந்தது.
கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்படும் பயணிகள் தங்கள் திட்டமிட்ட விமான நேரத்திற்கு 4 மணி நேரத்திற்கு முன்பே பதிவு செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்று விமான நிலைய நிர்வாகம் அறிவித்திருந்தது. ஆனால் அதை தவறாக புரிந்து கொண்டவர்கள் 4 மணித்தியாலயத்திற்கு முன்பே விமான நிலையத்திற்கு வருவதா என்ற கேள்வியை விமான நிலையத்திடம் எழுப்பி வருகின்றார்கள். இந்த நடைமுறை கடந்த 17ஆம் தேதி நண்பகல் 12 மணி முதல் அமுல்படுத்தப்பட்டு வருகின்றது. புதிய நடவடிக்கை பயணிகளின் வசதியை மேம்படுத்தவும் குறிப்பாக உச்ச பயண நேரங்களில் சீரான விமான நிலைய செயற்பாடுகளை உறுதி செய்வதையும் நோக்கமாகவே இந்த திட்டம் அமைந்துள்ளது. விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் லிமிடெடின் கூற்றுப்படி இந்த முயற்சி கூட்ட நெரிசலை நிர்வகிக்கவும் நெரிசலை குறைக்கவும் இலங்கையின் முக்கிய சர்வதேச நுழைவாயிலில் ஒட்டுமொத்த பயண அனுபவத்தையும் மேம்படுத்த உதவும் என்றும் தெரிவித்துள்ளது. அரசு சேவையை பயனுள்ள மற்றும் செயற்திறனான சேவையாக மாற்ற செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு குறித்து அரசு நிறைவேற்று அதிகாரிகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட செயலமர்வு அண்மையில் ரோனு பல்கலைக்கழகத்தின் ரவீந்திரநாத் தாகூர் நினைவு கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. AI for Transforming Public Service என்ற தலைப்பிலான இந்த செயலமர்வு ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் ஒத்துழைப்புடன் தென்மாகாண சபையால் ஏற்பாடு செய்யப்பட்டது. காலி, மாத்தறை மற்றும் அம்பாந்தோட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நிறைவேற்று தர அதிகாரிகள் இந்த செயலமர்வில் பங்கேற்றனர். அரச சேவையை டிஜிட்டல் மயமாக்கும் அரசாங்கத்தின் திட்டத்தின் ஆரம்ப கட்ட முன்னெடுப்பாக அரசு அதிகாரிகளை தெளிவுபடுத்தல் மற்றும் தயார்படுத்தல், அரச சேவையில் செயற்கை நுண்ணறிவு குறித்த சாதகமான மனப்பாங்கை ஏற்படுத்துதல் ஆகிய நோக்கங்களுடன் இந்த செயலமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. டிஜிட்டல் பொருளாதாரம் குறித்து ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி ஹான்ஸ் விஜயசூரிய இங்கு முக்கிய உரை நிகழ்த்தினார். போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் டிஜிட்டல் செயலணி உறுப்பினர்களான அர்ஷபூரசிங்க மற்றும் சமீச அபேசிங் உள்ளிட்ட அந்த நிறுவனத்தின் அதிகாரிகள் செயலமர்வில் வளவாளர்களாக பங்கேற்றனர். தென்மாகாண பிரதம செயலாளர் சட்டத்தரணி சுமித் ஹலகான், ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரொஷான் கமகே, மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பலர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். இலங்கையில் மாகாண தேசிய பாடசாலைகளில் தற்போது 36,178 ஆசிரியர் வெற்றிடங்கள் இருப்பதாக பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இதில் தேசிய பாடசாலைகளில் 1,501 வெற்றிடங்களும் அடங்கும். கல்வி அமைச்சின் தகவலுக்கு அமைவாக மேல் மாகாணத்தில் 4,630 வெற்றிடங்களும், தென் மாகாணத்தில் 2,513 வெற்றிடங்களும், மத்திய மாகாணத்தில் 6,318 வெற்றிடங்களும், வடமேல் மாகாணத்தில் 2,990 வெற்றிடங்களும், ஊவா மாகாணத்தில் 2,780 வெற்றிடங்களும், வடமத்திய மாகாணத்தில் 1,568 வெற்றிடங்களும், கிழக்கு மாகாணத்தில் 6,613 வெற்றிடங்களும், சப்ரகமுவ மாகாணத்தில் 3,994 வெற்றிடங்களும், வடக்கு மாகாணத்தில் 3,271 வெற்றிடங்களும் உள்ளன. ஆசிரியர் சேவையின் தரம் மையை சேர்ந்த இன்னும் கடமைகளை பொறுப்பேற்காத 353 பட்டதாரிகள் அடுத்த 2 மாதங்களுக்குள் பணியமர்த்தப்பட உள்ளதாகவும் பிரதமர் அறிவித்தார். இந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் நிறுவப்பட்ட ஆட்சேர்ப்பு மீளாய்வு குழுவிடம் கோரிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் வெற்றிடங்களை நிரப்ப தேவையான நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறினார். பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் ஹரணி அமரசூரிய மேற்கண்டவாறு தெரிவித்தார். மருந்து பொருட்களை விநியோகிப்பதில் தாமதம் ஏற்படுமாயின் அந்த அனுப்பல் கட்டளைக்கு தொடர்பான விநியோகஸ்தர்கள் அதற்கு பொறுப்பானவர். அவருடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளுக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். குறித்த விநியோகம் உரிய நேரத்தில் மேற்கொள்ளப்படாமை காரணமாக ஏற்படும் கையிருப்பு தட்டுப்பாடு தொடர்பில் அரச மருந்தாக்கட் கூட்டுத்தாபனமும் மருத்துவ விநியோக பிரிவும் இணைந்து எடுக்க வேண்டிய மாற்று திட்டங்கள் குறித்து கலந்துரையாடி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமர்வில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையின் போது எதிர்க்கட்சியின் உறுப்பினர் SM மரிக்கார் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். சுகாதார அமைச்சு மற்றும் அதனுடன் இணைந்த நிறுவனங்கள் இந்த ஆண்டுக்கு மருந்துக்காக மாத்திரம் 1 பில்லியன் ரூபாய் வரையில் செலவிட எதிர்பார்த்துள்ளது. அத்துடன் சுதேச மருத்துவ பிரிவினால் மாகாண வைத்தியசாலைகளுக்கு 200 மில்லியன் ரூபாய் செலவிட எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. 2024-2025 ஆண்டுக்கான சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சினால் அறிமுகப்படுத்தப்பட்ட முன்னுரிமை பட்டியலின்படி 862 மருந்து பொருட்கள் வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார நிறுவனங்களில் பயன்படுத்த அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 246 மருந்துகள் உள்நாட்டில் கொள்வனவு செய்யப்படுகின்றன. இதற்காக 2025 ஆண்டின் அமைச்சரவை அனுமதியின்படி 1 பில்லியன் மதிப்புள்ள அனுப்பல் கட்டளைகள் ஏற்கனவே வழங்கப்பட்டு அவை தற்போது பெறப்பட்டு வருகின்றன. மேலும் வெளிநாடுகளில் இருந்து 616 மருந்து பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. 2025 ஆண்டுக்கு தேவையான அளவை பெறுவதற்கு அரச மருந்தக கூட்டுத்தாபனத்திற்கு அனுப்பல் கட்டளைகள் வழங்கப்பட்டுள்ளன. தற்போது 90 பில்லியன் ரூபாய் அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும்
மருந்துகள் பரிந்துரை மீளாய்வு குழுவினால் பரிந்துரைக்கப்பட்ட பொருட்களின் பட்டியலுடன் தொடர்புடையதாக விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கங்களை கொண்ட ஒரு குழுவினால் முன்னுரிமை பட்டியல் தயாரிக்கப்படுகிறது. அதன்படி ஆண்டின் இறுதி காலாண்டில் நிறுவனங்களிலிருந்து பெறப்படும் வருடாந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் அடுத்த ஆண்டில் ஜனவரி 31ஆம் தேதிக்கு முன்னர் 11 மாத காத்திருப்பு காலத்துடன் இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளுக்காக அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்திற்கு மருந்து விநியோக பிரிவு ஊடாக அனுப்பல் கட்டளைகள் வழங்கப்படுவதே பொதுவான நடைமுறையாகும் என்று தெரிவித்தார். சட்டத்தரணிகள் மற்றும் வைத்தியர்களின் வாகனங்களில் உள்ள அடையாள சின்னங்களை அகற்றுவதற்கு அரசாங்கம் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அவ்வாறு செய்யும் எண்ணம் இல்லை என்றும் சுகாதார அமைச்சர் நேற்று பாராளுமன்றத்தில் வைத்து சுட்டிக்காட்டினார். பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபேகுணவர்தன நேற்று பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே சுகாதார அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். சமய மற்றும் கலாச்சார பிரதி அமைச்சு பதவி எனக்கு வழங்கப்பட்ட பின்னர் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எனக்கு எதிராக தெரிவிக்கப்பட்டிருந்தன. என்றாலும் ஒரு சிலரால் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதிலளிப்பதன் மூலம் வைராக்கியமே ஏற்படுகிறது என்று பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் அங்கு தொடர்ந்து உரையாற்றுகையில், நான் தேசிய ஒருமைப்பாடு பிரதி அமைச்சராக ஒரு வருட காலம் இருந்து வந்த காலத்தில் எனக்கு எதிராக தெரிவிக்கப்படாத பல விடயங்கள் நான் சமய விவகார பிரதி அமைச்சராக பதவியேற்ற பின்னர் தெரிவிக்கப்படுகிறது. இவர்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புவது, நாங்கள் நாடு என்ற வகையில் போதுமான அளவு ரத்தம் சிந்தியுள்ளோம், மோதிக்கொண்டுள்ளோம். அதனால் தற்போது சிங்களம், தமிழ், முஸ்லிம் என்ற இன மத பீதமின்றி நம் அனைவரும் சமாதானமே தேவையாகும். அதனால் ஒரு சிலரால் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதிலளிப்பதன் மூலம் வைராக்கியம் ஏற்படுகிறது. அதனால் அவர்களுக்கு பதிலளிக்க தேவையில்லை என நினைக்கின்றேன். அரசியல் தலைவர்களாகவும் மத தலைவர்களாகவும் நாங்கள் எப்போதும் மக்களின் மனதை ஆரோக்கியப்படுத்த முயற்சிக்கின்றோமே தவிர மக்களை குழப்பி தீமூட்ட முயற்சிக்க மாட்டோம் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் என்றார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கணேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் பிரதான சந்தேக நபராக தேடப்பட்டு வந்த இஷாரா செவ்வந்தி அண்மையில் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் இஷாரா செவ்வந்தி கைது செய்யப்படும் காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. இதேவேளை இலங்கையில் குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை சட்டவிரோதமாக கடல் மார்க்கமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கும் பிரதான ஆட்கடத்தல்காரர் கிளிநொச்சி பகுதியில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்துக்கு இஷாரா அழைத்து செல்லப்பட்டு விசாரிக்கப்பட்ட போது தம்மை யாழ்ப்பாணத்திலிருந்து கடல் மார்க்கமாக இந்தியாவுக்கு அழைத்து சென்றவர்கள் தொடர்பில் தகவல்களை வழங்கியுள்ளார். அதற்கமைய நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த நால்வரில் மேற்குறித்த ஆட்கடத்தல்காரரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குற்ற செயல்களில் ஈடுபட்ட பலரை அவர் வெளிநாடுகளுக்கு அனுப்பியுள்ளமை தெரியவந்துள்ளது. அது மட்டுமன்றி இஷாரா செவ்வந்தியுடன் கைது செய்யப்பட்ட கம்பஹா பாபாவின் தொலைபேசி அழைப்புகள் தொடர்பான பதிவுகளை ஆராயவும் நீதிமன்றத்திடம் அனுமதி பெறப்பட்டுள்ளது. மேலும் கெஹல் பத்மேவின் வழிகாட்டுதல்களுக்கு அமைய நாட்டில் நடத்தப்பட்ட கொலை சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகள், வெடிபொருட்கள் போன்றவற்றையும் பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர்கள் சர்வதேச ரீதியில் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பை முன்னெடுத்து சென்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சர்வதேச நாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக துப்பாக்கிகள் கொண்டுவரப்பட்டுள்ளமையும் தெரியவந்துள்ளது. සංවිධානාත්මක අපරාධකරුවෙකු වූ ගණේමුල්ල සංජීව ඝාතනයට චෝදනා එල්ල වී සිටින ඉෂාරා සෙව්වන්ති ඇතුළු පිරිස අත්අඩංගුවටගත් අවස්ථාවේ වීඩියෝ දර්ශන සමාජ මාධ්‍ය වෙත මුදා හැර තිබෙනවා. සහකාර පොලිස් අධිකාරී රොහන් ඕලුගල ඇතුළු නිලධාරීන් එම අවස්ථාවේදී අදාළ සැකකරුවන් පිරිස අත්අඩංගුවටගෙන තිබුණේ මෙලෙසයි. They don't have handcuffs. Yeah, you need it. No, after go to the embassy, our in charge will decide who we want. Take down. பிரபல மொடல் அழகியான பியூமி அன்சமாளி தனது தனிப்பட்ட பிரச்சினை ஒன்றுக்காக குற்றவியல் விசாரணைகள் திணைக்களத்திற்கு நேற்று முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். குற்றவியல் விசாரணை திணைக்களத்திற்கு நேற்று காலை வருகை தந்த பியூமி அன்சமாளி நீண்ட நேரத்தின் பின்னர் வெளியில் வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை குறிப்பிட்டுள்ளார். தனது தனிப்பட்ட காரணத்திற்காக முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்வதற்கு பல நேரம் எடுத்ததாகவும் தனக்கு எதிரான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறுவதாகவும் தெரிவித்துள்ளார். நேற்று செய்த முறைப்பாடு தொடர்பில் எதிர்காலத்தில் விரிவான விவரங்களை தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். பியூமி அன்சமாளிக்கு எதிராக
289 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான வருமான வரி செலுத்தாததற்காக விசாரணைகள் நடைபெறுகின்றன. 2022 மற்றும் 2023 ஆண்டுக்கான வருமான வரியை அவர் செலுத்துவதை தவிர்த்துள்ளதாக கூறப்படுகிறது. குறுகிய காலத்தில் பில்லியன் கணக்கான சொத்துக்களை சேர்த்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தேசிய லுத்தர் சபையின் அதிகாரப்பூர்வ லோகோ மற்றும் பரிசு விநியோக நிகழ்வுகளை பயன்படுத்தி மோசடி செய்யப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான போலி கசினோ வணிகங்கள் மற்றும் போலி ஃபேஸ்புக் கணக்குகள் குறித்து தேசிய லுத்தர் சபைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற மோசடி வணிகங்களில் ஈடுபட வேண்டாம் என தேசிய லுத்தர் சபை பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. தேசிய லுத்தர் சபையின் லுத்தர் சீட்டிழிப்பு நடவடிக்கை ஒவ்வொரு நாளும் இரவு 9:30 மணிக்கு சுயாதீன தொலைக்காட்சி சேவையில் நடைபெறுகிறது. மேலும் அதன் மறு ஒளிபரப்புகள் தேசிய லுத்தர் சபையின் ஃபேஸ்புக் கணக்கு மற்றும் சுயாதீன தொலைக்காட்சி சேவையின் யூடியூப் சேனல் மூலம் ஒளிபரப்பப்படுகின்றது. இவற்றிற்கு மேலதிகமாக தேசிய லுத்தர் சபையின் லுத்தர் சீட்டுகளை பயன்படுத்தி நடத்தப்படும் போலி குழுக்கள் மற்றும் போலி சமூக ஊடக கணக்குகளை பற்றிய தகவல் உள்ளவர் 0114 60 7000 என்ற எண் மூலம் தெரியப்படுத்துமாறு தேசிய லுத்தர் சபை கேட்டுக்கொண்டுள்ளது. கொழும்பிலிருந்து மன்னார் நோக்கி பயணித்த தனியார் சொகுசு பேருந்தொன்று மதவாச்சி பிரதான வீதி பெரியகேட்டு பகுதியில் இன்று அதிகாலை விபத்துக்குள்ளானதில் பலர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். முருங்கன் ஆசிக்குளம் பகுதியைச் சேர்ந்த 29 வயதான நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். பேருந்தில் பயணித்த சாரதி உட்பட 8 ஆண்களும் 2 பெண்களும் மன்னார் மற்றும் வவுனியா வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழந்தவர்களின் உடல் செட்டிக்குளம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எல்போட விக்னேஸ்வரா பாடசாலை ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டது. கொத்மல கல்வி வலயத்திற்குட்பட்ட எல்போட விக்னேஸ்வரா தமிழ் மகாவித்தியாலயத்தின் 2007 சாதாரண தரம் பயின்ற பழைய மாணவர்களால் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கும் கால்கோள் விழா மிக சிறப்பாக இடம்பெற்றது. பாடசாலையின் 2007 சாதாரண தர மாணவர்களின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் விக்னேஸ்வரா பாடசாலையின் தரம் 1 தொடக்கம் 5 வரையான சுமார் 200 மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பாடசாலையின் அதிபர் வி மனோகரன், 2007 சாதாரண தர பழைய மாணவர்கள், பாடசாலை ஆசிரியர்கள், கிராம உத்தியோகஸ்தர்கள், நலன்புரி உத்தியோகஸ்தர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது. கந்தசஷ்டி விரதம் இன்று ஆரம்பமாகிய நிலையில் தலவாக்கல ஸ்ரீ கதிரேசன் ஆலயத்தில் கந்தசஷ்டி விரதத்தின் முதல் நாளில் ஏராளமான பக்தர்கள் காப்பு கட்டி விரதத்தை தொடங்கினர். இதன்போது விசேட பூஜைகளை சிவஸ்ரீ மு வாமுதேவ பிரசாந்த் குருக்கள் நடத்தி வைத்தார். ஆயிரத்தி 1990 சுவசரி அவசர மருத்துவ வாகன சேவையில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். நேற்று பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த 1990 என்ற இலக்கத்தை அல்லது சுவசரிய எனும் பெயரையோ மாற்ற எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என குறிப்பிட்டார். அத்துடன் தற்போது பயன்படுத்தப்படும் அவசர மருத்துவ ஆம்புலன்ஸ் வாகனங்களில் நிறத்தை மாற்ற எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை எனவும் அமைச்சர் தெரிவித்தார். அத்துடன் சுவசரிய மருத்துவ வாகனங்கள் 500 உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச பாராளுமன்றத்தில் மேலும் தெரிவித்தார். அவர் இங்கு தெரிவிக்கையில் உலகின் நவீன தொழில்நுட்பங்களை இணைத்து இச்சேவையை மேம்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் இவ்வருடம் மட்டும் இந்த சேவைக்காக ரூபாய் 5000 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதற்கமே இந்தியாவுடன் நடத்தப்படும் கலந்துரையாடலின் மூலம் மேலும் 100 ஆம்புலன்ஸ் வாகனங்களை பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், ஆசிய அபிவிருத்தி வங்கியின் உதவியின் கீழ் 20 ஆம்புலன்ஸுகளையும், கடன் உதவியின் கீழ் மேலும் 25 ஆம்புலன்ஸுகளை நன்கொடையாக பெறவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாளை காலை 10 மணி முதல் கொழும்பு 1 முதல் 15 வரையில் 10 மணித்தியால நேரம் நீர் விநியோகம் நிறுத்தப்படும். அத்துடன் பத்திரமுள்ள, பலவத்து, ஹோகந்தர, கொஸ்வத்து, தலவத்துகுட, கோட்டை, ராஜகிரிய மற்றும் நாவல பகுதிகளிலும் நீர் விநியோகம் நிறுத்தப்படும் என நீர்வளங்கள் சபை தெரிவித்துள்ளது. அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட மின்தடை காரணமாக அதிலிருந்து நீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் விளைவாக நாளை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை
மிரிஹான, மடிவெல, நுகேகுட, நாவல, கொலன்னாவ, ஐடிஎச், கொட்டிகாவத்த, அங்குட, வெல்லம்பிட்டி, ஒருகுடவத்த, மகரகம மற்றும் பொரலஸ்கமு ஆகிய பகுதிகளில் நீர் விநியோகம் நிறுத்தப்படும் என நீர்வளங்கள் சபை அறிவித்துள்ளது. உலகளாவிய மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு பாராளுமன்ற பெண் உறுப்பினர்கள் மற்றும் பாராளுமன்ற பணியாளர் குழாம் அங்கத்தவர்களால் வடிவமைக்கப்பட்ட மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வூட்டலான சின்னம் மற்றும் கைப்பட்டி என்பன எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு அணிவிக்கும் நிகழ்வு இன்று பாராளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாராளுமன்ற பணியாளர் குழாம் அங்கத்தவர்கள் உள்ளிட்ட தரப்பினர் பங்கேற்றிருந்தனர். உலகளாவிய மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக கருதப்படும் அக்டோபர் மாதத்தில் விழிப்புணர்வூட்டல் ஊடாக இதில் தெளிவை ஏற்படுத்துதல், மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள மில்லியன் கணக்கான மக்களுக்கு மரியாதை செலுத்துதல் மற்றும் அனைவருக்கும் சமமான பிரவேச அணுகலுக்காக உலகளாவிய உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துதல் என்பனவற்றை நோக்கமாக கொண்டு இந்த மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வூட்டல் நடத்தப்பட்டு வருகின்றன. உகாண்டாவின் மிகவும் பரபரப்பான நெடுஞ்சாலைகளில் ஒன்றில் 2 பேருந்துகள் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் குறைந்தது 63 பேர் உயிரிழந்துள்ளதோடு பலர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். தலைநகர் காம்பாலாவிற்கும் வடக்கு நகரமான குழுவிற்கும் இடையிலான நெடுஞ்சாலையில் நள்ளிரவுக்கு பின்னர் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. எதிர் திசைகளில் இருந்து வந்த 2 பேருந்துகள், ஒரு லாரி மற்றும் பரிதொரு வாகனத்தை முந்தி செல்ல முயன்றதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக ஆரம்ப விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இலங்கைக்கு அப்பால் அமெரிக்கா, பிரிட்டன், ஐக்கிய அரசு அமீரகம், ஆஸ்திரேலியா, கனடா உட்பட பல்வேறு நாடுகளில் வாழும் தமிழ் சமூகத்தினரும் தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தீபாவளி பண்டிகையை கொண்டாடியுள்ளார். அவரது அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த 5 திரி பித்தளை விளக்கை ஏற்றி தீபாவளி பண்டிகை கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் பேசிய ட்ரம்ப், இந்த விளக்கு இருளின் மீது ஒளியின் வெற்றி, அறியாமையின் மீது அறிவு மற்றும் தீமையின் மீது நன்மையின் வெற்றி என்பதை குறிக்கிறது என்றார். லுவ்ரே அருங்காட்சியகத்தில் இருந்து வார இறுதி நாட்களில் நடந்த ஒரு துணிச்சலான கொள்ளையில் திருடப்பட்ட நகைகளின் மதிப்பு 88 மில்லியன் யூரோக்கள் அல்லது $100 மில்லியன் சற்று அதிகம் என்று பாரிஸ் சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். இந்த தொகை அசாதாரணமானது என்று RTL வானொலி சேவையிடம் தெரிவித்த லாரே பெக்குவா, பிரான்சின் வரலாற்று பாரம்பரியத்திற்கு இது மிகப்பெரிய இழப்பு என்றார். 2 நெப்போலியன்கள் தங்கள் மனைவிகளுக்கு பரிசளித்த கிரீட நகைகள் மற்றும் விலைமதிப்பற்ற பொருட்கள் ஆகியவையும் கொள்ளையிடப்பட்ட பொருட்களில் அடங்கும் என்றும் அவர் மேலும் கூறினார். ஞாயிற்றுக்கிழமை காலை கொள்ளையர்கள் லுவ்ரேனின் 2வது மாடிக்கு இயந்திர ஏணியில் ஏறி ஒரு ஜன்னலை வெட்டி உள்நுழைந்து அங்கு சில நிமிடங்களிலேயே இந்த கொள்ளையில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கொள்ளை நடந்து 2 நாட்களுக்கு மேலாகியும் திருடர்கள் பிடிபடாததால் நகைகள் ஏற்கனவே தொலைந்து போயிருக்கலாம் என்று நிபுணர்கள் அஞ்சுகின்றனர். ஹாங்காங் சிக்ஸர்ஸ் கிரிக்கெட் தொடருக்கான இலங்கை கிரிக்கெட் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 7 தொடக்கம் 9 வரை நடைபெறவுள்ள இந்த தொடரில் லஹிரு மதுசங்கர், தனஞ்சய லக்ஷான், தனுக தாபரே, நிமேஷ் விமுக்தி, லஹிரு சமரகோன், தரந்து ரத்நாயக்க, சச்சித் ஜெயதிலக, மோவின் சுபசிங்க உட்பட 8 பேர் விளையாடவுள்ளனர்.